அறிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் சங்கீதம் அதன் 4ஆம் வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரர் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அல்லேலூயா. அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் தாவீதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது ஈசாய் என்கிற ஒரு யூத மனிதனுக்கு 8வது குமாரனாக பிறந்த மனிதன். அவன் தன் வீட்டாராலே அற்பமாய் எண்ணப்பட்டு தன் வீட்டாருடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்த்துக் கொண்டிருந்தவன். அந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கிறதற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணி கர்த்தர் அவனை ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவனாக மேய்ப்பனாக ராஜாவாக வைத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த நாளிலே தாவீதுக்கு விரோதமாக முகாந்தரம் இல்லாமல் பலவிதமான சத்துருக்கள் எழுப்பி தாவீதை பகைத்து தாவீதை அழிக்க அவனை நெருக்கி போராடி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுது தாவீது தேவனை நோக்கி அல்லது நம்முடைய கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவான். கர்த்தாவே, நான் இவ்வளவாய் நெருக்கப்படுகிறேன், நான் இவ்வளவாய் உபத்திரவப்படுகிறேன், என்னை பகைக்கிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி சீர்கிறார்கள், என்னை அழிக்க போராடுகிறார்கள், என் மேன்மையிலிருந்து என்னை தள்ளி என் பதவியை பறித்து தாங்கள் இந்த ஆளுகையில வர வேண்டும் என்று விரும்பி என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவார். இப்படிப்பட்ட ஏராளமான சத்துருவின் கையிலிருந்து நீர் என்னை விடுவித்து என்னை தப்புவியும், என்னை ரட்சித்து என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி தாவீது சத்தமிட்டு கூப்பிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தாவீது தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது, அவன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து தாவீதுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தாவீதுடைய சத்தத்தை கேட்டு அவனை எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அவனுக்கு விரோதமாக எழும்பி சீறி அவனை அழித்து கொல்ல போராடுகிற அத்தனை சத்துருக்களை முறியடித்து தாவீதை தேவன் எல்லா சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவித்து ஆண்டவர் சுகமாய் பாதுகாத்து நடத்தினார். தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற ராஜாவாக உயர்த்தி வைத்தார். சீயோன் கோட்டையை பிடித்து சீயோன் கோட்டையை தலைநகரமாக கொண்டு தாவீது ஆளுகை செய்கிறதற்கு கர்த்தர் துணை செய்தார். சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக இந்த தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய மேன்மையான காரியம் என்கிறதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அல்லேலூயா. ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மனிதன் தான் இந்த தாவீது. தாயின் தகப்பனுக்கு சகோதரர்களுக்கும் அற்பமான ஒரு மனிதனாக காணப்பட்டவன். ஆனால் தேவனுடைய பார்வையில, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில தாவீது விலையேற பெற்றவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆளுகை செய்கிற ராஜாவாக ஏற்படுத்தி எல்லா சத்துருக்களையும் முறியடித்து எல்லா விதத்திலும் தாவீதுக்கு ஜெயம் கொடுத்து தாவீதை கனப்படுத்தினார். தாவீதுடைய சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இரட்சகராக வந்து பிறக்கிற நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவனுக்கு நெருக்கங்கள் வரும் பொழுது, அவனுக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் சத்தத்தை உயர்த்தி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவான். அல்லேலூயா.
அப்பொழுது கர்த்தர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவனுடைய சத்தத்தை கேட்பார். ஆண்டவர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவனை பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்து எல்லா சத்துருக்கள் நடுவில் அவனை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சேவிக்கிறதுனாலே, கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுகிறதுனாலே உங்களுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் ஜனங்கள் கூட்டம் கூடி உங்களை பகைக்கிறார்களா? அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒன்றை குறித்தும் பயப்படாதீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சபையில வந்து கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள். கர்த்தாவே, நான் இப்படி நெருக்கப்படுகிறேன், நான் இப்படி உபத்திரவப்படுகிறேன், எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில கடன் பாரங்கள் என்னை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, எனக்கு போதிய வசதி வாய்ப்புகள் இல்லை, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு நல்ல குழந்தை பாக்கியம் இல்லாததுனால என் வாழ்க்கையில ஒரு குறைவு ஏற்பட்டிருக்கிறது, இந்த காரியத்தில் இருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலையை தாரும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அதிசயம் செய்யும், நாங்கள் உண்மையே நம்பி உம்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமானால் நிச்சயமாகவே பரலோகத்தில் இருக்கிற தேவன், உன்னதமான சீயோனில் இருக்கிற தேவன், பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிற தேவன், அவருடைய சபையில வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்டு நாம் எந்த காரியங்களுக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்தில் தேவன் நமக்கு அற்புதம் செய்து அதிசயம் செய்து கர்த்தர் நம்மை ஆச்சரியமா நடத்துவார். நம்முடைய நெருக்கங்களை மாற்றுவார், உபத்திரவங்களை மாற்றுவார், வேலை வாய்ப்புகளை தருவார், வியாதியை குணமாக்குவார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார், நல்ல வீடு வசதிகளை ஏற்படுத்தி தருவார், பண வாய்ப்புகளை உருவாக்கி தருவார், பிள்ளை பாக்கியங்களை தருவார். ஆண்டவருக்கு என்று பரிசுத்தம் உள்ள வைராக்கியமான சாட்சி உள்ள ஜீவன் ஜீவிக்க கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்வார். கிருபையினால் வரங்களினால் நம்மை அலங்கரித்து கர்த்தர் ஜாதிகள் நடுவில், ராஜாக்கள் நடுவில் நம்மை பிரகாசிக்கிற கருவிகளாக பயன்படுத்தி கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. கரங்களை தட்டலையா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் தாவீதை போல கருத்தாய் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். எப்பொழுது சத்தமிட்டு கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்து ஆண்டவர் ஊழியம் செய்கிறதற்காக சீசர்களோடு கூட அவர் பிரயாணம் பண்ணுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவையும் சீசர்களையும் பின்பற்றி திரளான ஜனங்கள் அவர்களை பின்பற்றி நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பாருங்கள், பார்வையில் இல்லாத ஒரு மனிதன், பிறவி குருடனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதன் இயேசு அந்த வழியை பிரயாணம் பண்ணி வருகிறார் என்று அறிந்து அவரோடு சீசர்களும் திரளான கூட்டம் ஜனங்களும் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள் என்று அறிந்து அந்த பிறவி குருடனாகிய பர்த்திமேயு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அப்படி அவன் கூப்பிடுகிற நேரத்திலே அந்த பிறவி குருடனாகிய பர்த்திமேயுவை இயேசுவை பின்பற்றுகிற ஜனங்களும் இயேசுவின் சீசர்களும் அதட்டுகிறார்கள். நீ சத்தம் போடாமல் இரு, இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஊழியத்துக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார், நீ அவருக்கு தொந்தரவு கொடாமல் இரு என்று சொல்லி அதட்டுகிறார்கள். அப்படி அதட்டியும் அவன் பாருங்கள், அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து இயேசுவை கூப்பிட்டபடினாலே அவன் அவனுடைய சத்தத்தை நிறுத்திக் கொள்ளவில்லை. முதலாவது அவன் அழைத்த சத்தத்தை பார்க்கிலும் அதிக சத்தமிட்டு கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அப்படி கூப்பிட்ட சத்தம் இயேசு கிறிஸ்துவின் காதிலே போய் சேர்ந்தது. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த பொழுது ஒரு பிறவி குருடனாகிய பர்த்திமேயு இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டது அவர் கண்டார். உடனே இயேசு அந்த குருடனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று. உடனே அவனை சீசர்கள் அழைத்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது, நீ பார்வை அடைவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்திலே பிறவி குருடனாகிய பர்த்திமேயுடைய கண்கள் பார்வை அடைந்தது. அவன் தெளிவாய் பார்வை அடைந்து அவன் இயேசுவை பின்பற்றினான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பர்த்திமேயு மனிதன் ஒரு பிறவி குருடன். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே அவனுக்கு பார்வை கொடுக்க முடியும் என்று அவன் விசுவாசித்து ஆண்டவரை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஆண்டவர் நின்று அவனை உற்று கவனித்து பார்த்து அவனை தம்மிடத்தில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்தார். அந்த அற்புதத்தை இயேசு கிறிஸ்து அந்த குருடனுக்கு செய்கிறதற்கு காரணம், அவன் சத்தமிட்டு ஆண்டவரை கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்து தாவீதுடைய காரியத்தில் அற்புதம் செய்த கர்த்தர் இப்ப பூமியில இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில பர்த்திமேயுடைய அருகாமையிலே நடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. இந்த பர்த்திமேயு என்கிற குருடனும் தாவீது எப்படி தன்னுடைய நெருக்கத்திலே எல்லாம் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிட்டானோ, அதே போல தாவீதுடைய பேரை சொல்லியே சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே நின்று அவனுக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிறவியிலே 2 கண்களிலும் பார்வை இல்லாமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மனிதன் 2 கண்களும் பார்வை அடைந்து அவன் இயேசுவை பின்பற்றினான். பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய ஊழியம் செய்தான் என்று வரலாறு சாட்சி சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியம் வந்தாலும் ஒன்றை குறித்து கலங்காதபடி, பயப்படாதபடி தேவனுடைய சபையில வந்து நம்முடைய காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்க. சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது தேவனுடைய சபையில தேவன் எழுந்தருளி நம்முடைய சத்தத்தை கேட்பார். நாம் என்ன காரியத்திற்காக தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதன் 3ஆம் வசனத்தை ஒரு சத்தமா வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன காரியத்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் என்று பார்ப்போமானால், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. நீ இதுவரையிலும் அறியாதிருக்கிற காரியங்களை, உன்னுடைய சிந்தையிலும் உன்னுடைய எண்ணங்களிலும் எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நான் இந்த காரியங்களை உனக்கு அறிவிக்க வேண்டுமானால் நீ என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அவர் நம்முடைய அருகாமையில் இருக்கிறார். நமக்குள்ளே ஒன்றரை கலந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நோக்கி நாம் அனுதினமும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்வார். ஏன் மகனே, என்ன காரியத்திற்காக என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் என்று கேட்பார். ஏன் மகனே, நீ என்ன காரியத்திற்காக என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் என்று கேட்பார். கேட்டுவிட்டு நாம் அறியாததும் நமக்கு புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பார். ஆண்டவர் சொல்வார், என் மகனே, நான் உனக்கு இப்படி இப்படி ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன், இந்த நன்மைகளை உனக்கு கைகூடி வர பண்ண போகிறேன், இந்த விதமாக உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன், இன்னென்ன விதமாக உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறேன், இன்னென்ன விதமாக நான் தேசத்தில் கிரியை செய்ய போகிறேன், இன்னென்ன விதமாக நான் செயல்படுகிறதை நீ காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் செய்கிற காரியங்களை நாம் புரிந்து கொள்ள
கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். நாம் அறியாததும் நம்முடைய புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பார். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் அநாதி தேவன். அவர் இருக்கிறவராக இருக்கிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி ஆண்டவர் பரம ராஜ்யத்திற்கு செல்லுகிறதற்கு முன்பாக அவருடைய சீசர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தெய்வத்தோடு நம்ம பேசணும். அவர் பேசுகிற குரலை கேட்டு அவருடைய விருப்பத்தை சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் சபையிலே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கும் பொழுது யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தில் போய் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய ஒரு தெய்வ மனிதன். நினிவே பட்டணத்தில் 1,20,000 ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதபடி மனம் போன போக்கிலே வாழ்ந்து விக்கிர வழிபாடுகளை செய்து பாவம் செய்து அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து தேவனுடைய கையினாலே அழிக்கப்படுகிறதற்கு ஏதுவான சிக்ஷையை பெற்று அனுபவிக்கிறது பாத்திரங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜனங்களை அழிக்கிறதற்கு சித்தம் கொள்ளுகிறார். அப்படி சித்தம் கொள்ளும் பொழுது ஒரு எச்சரிக்கையை அந்த ஜனங்களுக்கு கொடுத்து விட்டு அவர்கள் மன திரும்பாத பட்சத்தில் அவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி யோனா தீர்க்கதரிசி அழைத்து, நீ நினிவே பட்டணத்தில் போய் இன்னும் 40 நாட்களுக்குள்ளாக நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லி இந்த யோனா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த யோனா தீர்க்கதரிசியோ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி, அவன் நினிவே பட்டணத்தில் போய் தீர்க்க தரிசனம் உரைக்காதபடி கர்த்தருடைய சந்நிதியை விட்டு விலகி தர்சீசுக்கு போகுகிறதற்கு கூறி குறித்து அவன் கப்பல் ஏறி கப்பலின் அடித்தளத்தில் போய் படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கப்பல்